ஓகே, இப்போ விளக்கேத்தியாச்சு. அடுத்தது கொழக்கட்டை மாவு தான். ஒரு சில டைம்லாம் சொல்லுவேன், எனக்கு வேண்டாம், நான் பண்ண மாட்டேன். என் மாவு ரெடி. ஆவி பறக்கும் கொழுக்கட்டை கொழுக்கட்டா. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. இதுக்கு மேல எனக்கு கோலம் போட தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. அண்ட் பூர்ணம் பண்ணணும், எள்ளு பொடி பண்ணணும், சுண்டலுக்கு ஊற வச்சிருக்கேன். நிறைய வேலை இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு 7-8 வயசுல இருந்து இந்த கொழக்கட்டை பிடிச்சிட்டு இருக்கேன். பொய் பொய் பொய். கடமுறை பண்ணிட்டு கொழக்கட்டை டிசாஸ்டர். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். இது என் குட்டி பேபி பண்ணிருக்காங்க பாருங்க, மோதத்துக்கு வந்த சோதனை. சும்மா 5-8 நிமிஷம் போட்டாலே நிறைய பேர் பார்க்க மாட்டான். இதுல 1 hour போட்டு என்ன பண்ணுறது? என்னோட கொழக்கட்டைக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு என் கேர்ள்ஸ் ரெடி ஆயிட்டு வந்துட்டா. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் த பிரியா லைஃப். இன்னைக்கு கணேஷ் சதுர்த்தி. கணேஷ் சதுர்த்தி எப்படி பண்ண போறேன்றதான் காமிக்க போறேன். கியூட் அண்ட் சிம்பிள் கணேஷ் சதுர்த்தி தான். எங்க வீட்டுல பிள்ளையார் இல்ல, சோ 2 லக்ஷ்மிஸ் இருக்கு. அவளை வச்சுட்டு நான் பூஜை பண்ண போறேன். சோ பூஜை ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ண போறாரு. அதனால இன்னைக்கு கணேஷ் சதுர்த்தி செலிப்ரேஷன். சோ இதை பாக்குறதுக்கு எங்க அதுக்கு வாங்கோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு கண்டிப்பா என்னோட சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். ஒரு சிம்பிள் கோலம் தான் போட போறேன். என்னோட சிம்பிள் கோலம். இதுக்கு மேல எனக்கு கோலம் போட தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஒரே பயங்கர மெஸ் ஆயிடுத்து. பூர்ணம் பண்றேன்ற பேர் வழியில மிக்ஸி ஒழுங்கா மூடாம அரைச்சிட்டு ஃபுல்லு தேங்காய் சத்தடிச்சு அடிக்காத. வடமாவுக்கு ஊற வச்சிருக்கேன், சுண்டலுக்கு ஊற வச்சிருக்கேன். அண்ட் பூர்ணம் பண்ணணும், எள்ளு பொடி பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. ஆல்மோஸ்ட் வேலை எல்லாம் முடிஞ்சிடுது. சோ உமாச்சிக்கு வந்து விளக்கேத்திட்டு வித்யாரம்பம் கரிஷ்யாமே சித்தித் பவதுமே சதா. ஸோ எஸ், ஃபைனலி நம்ம இப்போ கொழக்கட்டை மாவு பண்ணிடலாம். நான் யூஸ்வலாக கொழக்கட்டை மாவு வந்து ரெட் ரைஸில் தான் பண்ணுவேன். பேனில் நான் நெய் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு அரிசி மாவை ஆட் பண்ணலாம். ஓகே, இதை லைட்டாக நம்ம நெய்யில் வறுத்துட்டு ஒரு சிட்டிக்க உப்பு, கொஞ்சம் இல்லை, பிகாஸ் நான் வெறும் ஸ்வீட் தான் பண்ணுறேன், உப்பு கொழக்கட்டை பண்ணல. இப்போ வந்துட்டு we will add water. கடைசியாக ஒரு வழியாக கொழக்கட்டை மாவு ரெடி. பார்க்குறீங்களா என் மாவை? எண்ணெய் போட்டு பெச வச்சுட்டேன். ஸோ என் மாவு ரெடி. இப்போ இதை பிடிக்க ஆரம்பிச்சா இது வந்துட்டு எனக்கு ஒரு 1 hour ஆகும் முடிக்கிறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து கொழக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னோட கொழக்கட்டைக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு என் கேர்ள்ஸ் ரெடி ஆயிட்டு வந்துட்டா. ஆக்சுவலி இந்த கொழக்கட்டை வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சதுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். என் அம்மா வீட்டுல 7-8 வயசுல இருந்து இந்த கொழக்கட்டை பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு சில டைம்லாம் சொல்லுவேன், எனக்கு வேண்டாம், நான் பண்ண மாட்டேன். என் அம்மா வருஷத்துல ஒரு தடவை தான் இப்படி பண்ணு அப்படி சொல்லி பண்ணுவான். அப்பெல்லாம் அத்தனை இன்ட்ரெஸ்டா பண்ண மாட்டேன். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இதெல்லாம் பண்ண. குட்டி பிள்ளையா? ஓகே, ஃபர்ஸ்ட் குட்டியா பண்ணிட்டேம்மா. See my cute mode. ஓகே, சோ நாங்க பண்ண கொழக்கட்டைய இப்போ ஆவியில வச்சு எடுத்துட்டா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஓகே, டன். கொழக்கட்டைய ஆக்கி வைக்கிறது. கொழக்கட்டை அழகா ரெடி ஆயிருக்கு. ஓகே, டன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எனக்கு வேண்டும் வரங்களே இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நிலைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவை எந்தரணி கடவாயே. தேங்க்யூ.